வாக்கு என்னும் மையத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவிற்கு வாகனங்கள் செல்ல தடை. மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. புதுவையில் காய்கறி வரத்து குறைவு. காய்கறி தக்காளி விலை ஏற்றம். வாக்கு எண்ணும் முகவர்களுக்கு பாஜக சார்பில் பயிற்சி முகாம். வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவிற்கு வாகனங்கள் செல்ல தடை என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய 3 மையங்களில், மாஹேவில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் SRK அரசு கலைக்கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்கள் தயார் நிலையில் உள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அனைத்து அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்கள் அமைந்துள்ள வளாகங்களில் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் மாநில காவல்துறை காவலர்களை உள்ளடக்கிய 3 அடுக்கு பாதுகாப்பு வலயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அதிகாரிகள், அலுவலர்கள், வேட்பாளர்கள், வாக்கு எண்ணும் முகவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதி பாதசாரிகள் பயன்படுத்தும் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் வாகன போக்குவரத்து முற்றிலும் ஆதலால் தடை செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்துள்ள அலுவலர்கள், வேட்பாளர்கள், வேட்பாளரின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணும் முகவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். வேட்பாளர்கள், முகவர்கள், வாக்கு எண்ணும் முகவர்கள் வாக்கு எண்ணும் அறைக்குள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் ஒவ்வொரு சுற்றிற்கு பிறகு பொதுமக்களின் தகவலுக்காக இணையதளத்தில் வெளியிடப்படும். ஆகவே பொதுமக்கள், வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அனைவரும் வாக்கு எண்ணிக்கை அமைதியான முறையில் நடைபெற மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. புதுச்சேரியில் காய்கறிகள் மற்றும் தக்காளியின் வரத்து குறைந்துள்ளதால் அவற்றின் விலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெளி மாநிலங்களிலிருந்து வரும் சரக்கு குறைவடைந்ததன் தாக்கமாக சந்தைகளில் விலையேற்றம் பதிவாகியுள்ளது. பெரிய மார்க்கெட், சிறிய மார்க்கெட், உழவர் சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் காய்கறி விற்பனை நடைபெறும் இடங்களில் விலை உயர்வு தெளிவாக காணப்படுகிறது. குறிப்பாக தக்காளி விலை திடீரென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். வியாபாரிகள் தெரிவிக்கையில், மழை மற்றும் போக்குவரத்து சிக்கல்கள் காரணமாக காய்கறி வரத்து குறைந்துள்ளதாகவும் இதனால் விலைகள் உயர்ந்துள்ளதாகவும் கூறினர். வரத்து சீராகும் வரை விலை குறைவது சாத்தியமில்லை என்றும் தெரிவித்தனர். விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் தேவைக்கு ஏற்ப மட்டுமே காய்கறிகளை வாங்கும் நிலை உருவாகியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு பாஜக சார்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒவ்வொரு சுற்றிலும் வாக்கு எண்ணிக்கையை எவ்வாறு கவனிக்க வேண்டும், சட்டப்படி பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பன குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்ந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், தேர்தல் துறை பொறுப்பாளர்கள் தமிழ்மாறன், சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயிற்சியை முன்னெடுத்தனர். புதுச்சேரியில் இன்று 9 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் மொத்தம் 9 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. ஜிப்மர் வளாக கேந்திர வித்யாலயா, காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, திருவள்ளூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கண்ணகி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, மத்திய பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பெண்கள் கல்லூரி, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் 4440 பேர் தேர்வெழுதினர். காலை 11 மணி முதலிருந்து மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு வருகை தந்தனர். மாணவர்கள் மற்றும் மாணவிகளை முழுமையாக சோதனை செய்த பின்பு அவர்கள் அணிதிறந்த காதணி, கால் கொலுசு, ரிப்பன், தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றை சோதனை செய்த பிறகு தேவையில்லாத பொருட்களை அகற்றிய பின்பு தேர்வு மையத்திற்கு அனுப்பினர். சரியாக 1:30 மணியளவில் தேர்வு மைய வாயில் மூடப்படும் என்பதால் தற்போது இருந்து மாணவர்கள் வருகை தந்து வருகின்றனர். திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றால் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தெரிவித்துள்ளார்.
தேர்தல் முடிந்தவுடன் கேஸ் விலை 1000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இனி டீ, காபி, ஹோட்டலில் அனைத்து விலையும் ஏற துவங்கும். சங்கிலி தொடர்பான அனைத்து விலையும் ஏற துவங்கும் என்பதால் வணிக சிலிண்டர்களுக்கான விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், தேர்தலில் ஸ்திரமான ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ், திமுக கூட்டணி வெற்றி பெறும், 22 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் என கூறினார். மேலும் புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுக கூட்டணிகள் மோதல் இல்லை, பத்திரிகைகள் தான் அவ்வாறு கூறியதாக தெரிவித்த அவர், காங்கிரஸ் சார்பில் கூடுதலாக போட்டியிட்ட 6 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர். நீக்கப்பட்டவர்கள் எப்படி விமான நிலையத்தில் ராகுல் காந்தியை பார்க்க முடியும் என கேட்டதற்கு, அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது புகார் தெரிவித்ததாக வைத்திலிங்கம் பதிலளித்தார். தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று மன்னிப்பு கேட்டால் விசாரணை நடத்தி உரிய தண்டனை கொடுத்து சேர்க்கப்படும் என்றார். விஜயின் தாக்கம் புதுச்சேரியில் இருக்குமா என்ற கேள்விக்கு 4ஆம் தேதி பார்ப்போம் என கூறிய வைத்திலிங்கம், திமுக, காங்கிரஸ் ஒத்த கருத்து இல்லை என சிபிஎம் பாலகிருஷ்ணனின் குற்றச்சாட்டை வைத்திலிங்கம் மறுத்தார். அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே தேர்தல் பாதுகாப்பை முன்னிட்டு அரியாங்குப்பம் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து நாளை 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகுல் ஆகியோர் தலைமையில் ஆய்வாளர் சத்யநாராயணன், துணை ஆய்வாளர் முருகானந்தம், குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி, வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் காவலர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் நாளை நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் விதமாக அனைத்து பகுதிகளிலும் தீவிர வாகன சோதனை நடைபெற்று வருவதாக கூறினார். கோடை வெப்பம் தீவிரமடைந்துள்ளதால் புதுச்சேரியில் நுங்கு விற்பனை சூடு பிடித்துள்ளது. புதுவையில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் உடல் சூட்டை தணிக்கும் இயற்கை உணவான நுங்கு விற்பனை பெருமளவில் அதிகரித்துள்ளது. தற்போது 5 சுளை நுங்கு 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கிழக்கு கடற்கரை சாலை, உழவர் சந்தை, சிறிய மார்க்கெட், பெரிய மார்க்கெட், அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நுங்கு விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதிய நேரங்களில் வெப்பம் அதிகரிக்கும் வேளையில் மக்கள் தாகம் தணிக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் நுங்கை அதிகம் பயன்படுத்துகின்றனர். விற்பனையாளர்கள் கூறுகையில், கோடை காலம் காரணமாக தினமும் நுங்கின் தேவை அதிகரித்து வருவதால் விற்பனையும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். இயற்கையான குளிர்ச்சி தரும் உணவாக இருப்பதால் அனைத்து தரப்பு மக்களும் நுங்கை விரும்பி வாங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள 3 மையங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மேலிட பார்வையாளர் நிரஞ்சன்குமார் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆகியோர் அந்த 3 மையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்று வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி வருகின்ற திங்கட்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள 3 மையங்களை இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மேலிட பார்வையாளர் ரஞ்சன்குமார், மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் 3 மையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது காவல்துறை சட்டம் ஒழுங்கின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், தேர்தல் நடத்தும் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மற்றும் வாக்கு எண்ணிக்கை ஒருங்கிணைப்பு அதிகாரி சுதாகர் உடனிருந்தனர். காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் 50% குறைவான புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை தலைவர் டிஜிபி அறிவுறுத்தல்படி புதுவையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடத்தப்பட்டது. உதியஞ்சாலை காவல் நிலையத்தில் SSP சட்டம் ஒழுங்கு கலைவாணன், SP ஸ்ருதி யாரக்கட்டி, கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள் பொதுமக்களின் புகார்களை பெற்றுக் கொண்டனர். அதில் சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகளை பொதுமக்களிடம் கேட்டு நடவடிக்கை எடுத்தார். இதேபோன்று புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலையங்களில் SSP திவ்யா போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களுடன் போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 35 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 17 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். குறை தீர்ப்பு கூட்டத்தில் 27 மகளிர் உட்பட மொத்தம் 102 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினர். கோவில் வாசலில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியை சேர்ந்தவர் மலையாளத்தான். இவர் அருகில் உள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு கடந்த மாதம் 18ஆம் தேதி தனது மோட்டார் பைக்கில் சென்றார். பைக்கை கோவில் வாசல் முன்பு நிறுத்திவிட்டு பூஜையில் கலந்து கொண்டார்.
பின்பு வெளியில் வந்து பார்க்கும்போது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் பல்வேறு இடங்களில் தேடியும் வாகனம் கிடைக்கவில்லை. எனவே இது குறித்து மலையாளத்தான் கொடுத்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சியை ஆதாரமாக வைத்து வலை வீசி தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே அரியாங்குப்பம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர்கள் சிரஞ்சீவி மற்றும் வேல்முருகன் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் பைக் திருட்டின் சிசிடிவி காட்சியில் இருந்தவர் என்பது தெரிய வந்தது. எனவே அவரிடம் மேலும் விசாரணை நடத்தியதில் அவர் பாகூர் அருகே உள்ள குருவிநத்தம் பகுதி மாஞ்சாலையை சேர்ந்த அரசப்பன் மகன் அன்பு என்பது தெரிய வந்தது. பெயிண்ட் வேலை செய்யும் இவர் மோட்டார் பைக்கை திருடியதை ஒப்புக்கொண்டார். எனவே அவரை கைது செய்த காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் செங்கல்நீரம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீரம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. நாளை வளாகத்தில் துவங்கிய பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து செங்கல்நீரம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி ரத்தன் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் BRS அண்ட் கோவின் கிளைண்ட் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலாவதாக சென்னை பாலாஜி சேஷாத்ரி தொழில் முன்னேற்றம் குறித்து பல நுட்பமான தகவல்களை விளக்கினார். அதனைத் தொடர்ந்து BRS நீலகண்டன் சமீபத்திய GST, இன்கம் டாக்ஸ் மற்றும் கணக்கு வழக்குகள் குறித்த விவரங்களை தொகுத்து வழங்கினார். சரியான நேரத்திற்குள் வரி செலுத்துவோருக்கு ஒரு புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் BRS அண்ட் கோ சார்பில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. திரளான கிளைண்ட்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 267 ரூபாய். வாக்கு என்னும் மையத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவிற்கு வாகனங்கள் செல்ல தடை. மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. புதுவையில் காய்கறி வரத்து குறைவு. காய்கறி தக்காளி விலை ஏற்றம். வாக்கு எண்ணும் முகவர்களுக்கு பாஜக சார்பில் பயிற்சி முகாம். வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள மையங்களை மேலிட பார்வையாளர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆய்வு. காவல் நிலையங்களில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம். 50% குறைவான புகார்களுக்கு தீர்வு.